Assalamualaikum and hi friends, welcome to TSKM Online Academy. Today 10th standard max chapter 1 example 1.11 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா let a equals to 1 2 3 4 and b equals to 2 5 8 11 14 be a two sets. Let f from a to b be a function given by f of x equals to 3x minus 1. Represent this function. First arrow diagram ல represent பண்ணணும். Next table form, அதுக்கப்புறம் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸில் எழுதணும். லாஸ்ட் வந்து கிராஃபிக்கல் ஃபார்ம். ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். கிவன் a equals to 1, 2, 3, 4. b equals to 2, 5, 8, 11, 14. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x equals to 3x minus 1. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ரூஃப் பண்ணலாம். ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி எந்த நம்பருக்கு எந்த நம்பர் பேர் ஆயிருக்குன்னு செக் பண்ணலாமா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் எக்ஸ் பிளேஸில். ஸோ f of 1 equals to 3 into 1 minus 1 which is equals to 3 minus 1 equals to 2. Next f of 2, 3 into 2 minus 1. So 6 minus 1 which is equals to 5. Next f of 3 substitute பண்ணி பார்க்கலாம். So 3 into 3 minus 1 which is equals to 3 3s are 9 minus 1 which implies 8. Next f of 4. So 3 into 4 minus 1. 3 4s are 12 minus 1 which is equals to 11. ஸோ இப்போ பாருங்கள், ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் என்னென்ன பேர்ஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 1க்கு வந்து 2 பேர் ஆகிருக்கு, 2க்கு வந்து 5 பேர் ஆகிருக்கு, 3க்கு வந்து 8, 4க்கு 11. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஹிண்ட்ஸ் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சப்போஸ் ஏபி கொஷின் கொடுத்துட்டு இந்த 4ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் எப்போவும் ஃபஸ்ட்டு நம்பர் போட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட் ஏ செட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் போட்டால் பி செட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் தான் ஆன்சர் வரும். 1 போட்டால் 2 வந்திருக்கா, நெக்ஸ்ட்டு ஏ செட்டில் வந்து செகண்ட் நம்பர் போட்டால் பி செட்டில் செகண்ட் நம்பர் தான் ஆன்சர் வரும். ஸோ இங்கே பாருங்கள், செகண்ட் நம்பர் போட்டால் செகண்ட் நம்பர் தான் ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஏ செட்டில் வந்து தேர்ட் நம்பர் போட்டால் பி செட்டில் இருக்கிற தேர்ட் நம்பர் தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஸோ 3 போட்டால் 8 வருது. நெக்ஸ்ட்டு 4th நம்பர் போட்டால் 4th தான் பேர் ஆகும். ஸோ 4 போட்டால் 11 வரும். இது ஒரு ஹிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க ஆரோ டயக்ராம் வரையலாம். ஸோ ஆரோ டயக்ராம் வரையலாம் வாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஏ செட் பி செட், நடுவில் வந்து எஃப் தான் ஃபங்க்ஷன். ஸோ ஏ செட்டில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4. பி செட்டில் 2 5 8 11 14. ஸோ 1க்கு வந்து 2 பேர், 2க்கு வந்து 5 பேர் வந்திருக்கு, 3க்கு 8 தான் பேர். ஸோ 4க்கு வந்து 11 பேர். ஸோ 14க்கு பேர் இல்லை, பட் கண்டிப்பாக ஆரோ டயக்ராமில் 14 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ஸோ இங்கே பாருங்கள், பி செட்டில் வந்து 14 இருக்குது. ஸோ ஆரோ டயக்ராம்லேயும் 14 வரணும் கண்டிப்பாக. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். டேபிள் ஃபார்மில் ஃபார்ம் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் ஃபார்மில் ஆன்சர் வரைய போகிறோம். அதுக்கு வந்து டேபிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எஃப் எக்ஸ், இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். 1 எக்ஸ் வேல்யூ என்னென்ன போட்டோம், 1
2 போட்டோம். நெக்ஸ்ட்டு 3 4 போட்டோம். ஸோ 1க்கு வந்து 2 வந்துச்சு ஆன்சர். 2க்கு 5, 3க்கு வந்து 8, 4க்கு வந்து 11 வந்துச்சு. ஸோ இதுதான் டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர். ஸோ ஆர்டர் பேரில் எழுதணும் R = 1க்கு வந்து 2 பேர். நெக்ஸ்ட்டு 2க்கு வந்து 5 தான் பேர். 3க்கு வந்து 8 பேர். 4க்கு 11. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஃபிக்கல் ஃபார்ம். ஸோ நான் எக்ஸும் எடுத்துகிட்டு ஒய்யும் எடுத்துக்கேன். இங்கே பாருங்கள், 1க்கு வந்து 2, 1க்கு 2, 2க்கு 5, நெக்ஸ்ட்டு 3க்கு வந்து 8, 4க்கு 11, 4, 11, 3, 8, இது 2, 5, 1, 2. நெக்ஸ்ட்டு எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்து லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் TSKM ஆன்லைன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.